ஏய் காடை கையெடு கையெடு, என் பொண்டாட்டியை கையை பிடிச்சிட்டான், உன் பொண்டாட்டி ஏன்டா நீ கூப்பிட்டு போன? நான் கேட்டேன். உதயநிதிங்கிற உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன். அப்போ இதேமாரி வார்த்தைகளை சொல்லாடல பயன்படுத்திட்டான். தொப்புள் கொடி அறுத்த, உன் மனைவி பிரசவத்துக்கு கூடவே நீ இருந்த, நீ தொப்புள் கொடி அறுத்த, அதே ஒரு வீடியோவை போட்டான் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நாதாரி, அவன் வாயில எனக்கு திட்டாவது. ஆனால் நேரிலலாம் பார்த்தா செருப்பால் அடிப்பான் அந்த நாயை. என்ன மாதிரி ஆள் அங்கே நின்றுதுன்னா அந்த நாயை அந்த பொறுக்கியும் அந்த பொறுக்கி பொண்டாட்டியும் கையை பிடிச்சி இழுத்து வெளியே காரை விட்டு இழுத்து விட்டு 2 குத்து ஊற்றி இருப்பேன். என்னடா மயில் கேமரான்னு சொல்லி கேமராலாம் அடித்து உடச்சிருப்பேன் அந்த நாயை. இவன் செஞ்ச அந்த 50 ரூபா கவரை போடுறது, நீ வீட்டில் கவரில் போடுற, அதை கூட வீடியோ எடுத்து நீ ப்ரமோட் பண்ண பார்க்குறிய. ஏய் பின்னாடி பாரு வருதுங்க, அதுங்க பாருங்களேன் கண்ணாடியில் பார்த்துட்டு, அதுங்க பாருங்க என்ன ஓடி வருது. இதெல்லாம் என்ன ஒரு திமிருத்தானே இது. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்லையா? மன்னிப்பு கேட்கறேன் நாய், வீடியோவை எடுத்தியா நீ? இவர் அவரே சொல்லாதடா நீ, அவன் இவனே சொல்லு. அவன்லாம் அந்த பன்மை, அதாவது கண்ணியமான வார்த்தைகள் கொண்டு அடைக்கிறதுக்கு தகுதியற்ற நாய் அது. நீ அவர் இவருன்னு சொன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். உண்மையிலே அவங்க கமெண்ட் பண்ணாங்களா இல்ல சுவேதா அவருக்கு சப்போர்ட்டா இந்த கருத்து எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்றேன், புனித ரம்ஜான் மாசத்துல நான் தர்மம் பண்றேன்னு சொல்றேன். இதுதான் உன்னை சேர்ப்பேன். ஏன்னா இது போன்ற தர்மங்கள் இஸ்லாமியர்கள் அவ்வளவு பண்றாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் பண்ணிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லு, சென்னையில மட்டுமே சொல்றேன். தங்கச்சி அக்கா உட்காந்துக்கிட்டு வீட்டுல எப்படி இருப்பாங்க, வெளியேறும் போது அந்த இதை போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கு. இவன் டக்குன்னு திரும்பி தலையில துணியை போடு, இவன் என்ன சொல்றான், தலையில துணியை போடு. அதுக்கு எதுனா சில பேர் 4 பேர் கமாண்ட்ல திட்டுவானுங்க பாரு. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். ப்ராப்ளமேட்டிக் யூடியூபர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரே அந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமஸ் யூடியூபராக இருந்த இர்ஃபான் அவர்கள் இப்போ ப்ராப்ளமேட்டிக் யூடியூபராக மாறியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் அவருடைய ரம்ஜான் பண்டிகையொட்டி அவருடைய ஒரு வீடியோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த வீடியோவை பற்றி கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவர் பேசின விதங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவனை நீங்கள் பெரிய அளவுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஓசிஸ் ஒரு இர்ஃபான்னு சொல்லி தான் பேசணும். எங்கன்னா ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு இது நல்லா இருக்காது, அங்கே ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு இவன் யூடியூப்பில் போட்டு, யூடியூப் மூலியமாகவும் உனக்கு ஒரு வருமானம். நீ எல்லா இடமும் பாருங்கள், அப்படி தான் போயிட்டு உட்காந்துட்டு அதை இத்துக்கு போன அந்த இதுவாக இருந்தாலும் அந்த ஹோட்டலில் டெவலப் பண்ணுறதுக்காக பணத்தை பெருந்தொகை இதுதான் அவனுடைய ஆரம்பத்துலேருந்து இன்னும் இல்லை. அதுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, அவன் டார்கெட் பண்ணது என்ன சொன்னீங்கன்னா, பெரிய பெரிய விஐபியை டார்கெட் பண்ணான். அதாவது உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசுகிற மாரி, அப்புறம் கனிமொழிக்கிட்ட, முதல்வர்கிட்ட, இப்படி விவிஐபி கூடவே அப்படியே அந்த தொடர்புகளை வச்சுக்கிட்டு அவன் தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு உருவான ஒரு நபர் தான் அது. அது எப்படின்னு சொன்னால், பங்களா வீட்டில் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் மாரி தான் அவன். ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னான், ஏழை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரை செடியெல்லாம் இல்லை, பயன் பெறக்கூடியது. பங்களா வீட்டில் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் எதுனா பயன் பெறுமோ எதுவுமே இல்லை, அழகுக்கு தான், பார்வைக்கு தான் அது. அதே மாதிரி தான் இருப்பான்னு பார்க்கணும் நீங்கள். அவனை பெரிய இதுவாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு செயலும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கும் நமக்கு பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணா தெரிஞ்சிக்க ஆசை, தெரிஞ்சுக்குவாங்க மறைமுகமாக. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் மருத்துவரை பிடிச்சி அது ஸ்கேன் பண்ணி அதை ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறான்னா எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலாக இருப்பான். யோசனை பண்ணணும். சரி, அதை கூட பரவாயில்ல. அதேமாரி தொப்புள் கொடி அறுக்கிறது, அந்த தொப்புள் சரி, நீ தொப்புள் கொடி அறுத்த, உன் மனைவி பிரசவத்துக்கு கூடவே நீ இருந்த, நீ தொப்புள் கொடி அறுத்த, அதே ஒரு வீடியோவை போட்டான் பாருங்க. அப்போ இது எல்லாமே அவன் பணம், அதாவது தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக அவன் நடத்திய ஒரு செயல்பாடு தான் எல்லாமே இருக்கா இல்லைங்களா? ஏன்னா எத்தனையோ பேர் பிரசவத்தின் போது கணவன்மார்கள் கூடவே இருக்காங்க. இவன் இந்த நாய் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி அவன் யாரும் வீடியோ எடுத்து போடுறது இல்லை. ஆனால் இவன் அதை கூட எடுத்து வீடியோவாக போட்டு காசு சம்பாதிக்க பார்க்குறான்னா எப்படியாப்பட்ட ஒரு நாதாரி. அவன் வாயில் எனக்கு திட்டாவது. ஆனால் நேரிலலாம் பார்த்தா செருப்பால் அடிப்பான் அந்த நாயை. அப்படிப்பட்ட ஒருத்தன் இப்போ என்ன பண்ணுறான்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோவில் என்னன்னு சொன்னால், ரம்ஜான் மாதம் ஜகாத் இது கொடுக்குறாராம், அதாவது தானம் கொடுக்குறாராம். அவர் ஏண்டா நீ மட்டுமாடா தானம் கொடுத்த? நீங்கள் நீ நடுத்தர மக்கள் இருக்காங்க, ஏழைகள் இல்லை, நடுத்தர மக்களே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் பகிர்வாங்க.
அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது. அவங்க ஏன் இப்போ நான் ட்ரெஸ்ஸுனால் எனக்கு மட்டும் வாங்க மாட்டேன், என்னை சார்ந்து இருக்கக்கூடிய எத்தனையோ வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அவங்களுடைய கடமையாக செஞ்சுட்டு வராங்க. இவன் செஞ்ச அந்த 50 ரூபா கவரை போடுறது, நீ வீட்டில் கவரில் போடுற, அதை கூட வீடியோ எடுத்து நீ ப்ரமோட் பண்ண பார்க்குறிய. கவரில் போடுறது, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அக்காவோ அவளுங்க எல்லாம் சேர்ந்து கவரில் போடுறது முதல் கொண்டு, அதை காரில் உட்காந்துக்கிட்டு கிக்க முக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, அது ரோட்டில் வரவங்களை வந்து ஏய் பின்னாடி பாரு வருதுங்க, அதுங்க பாருங்களேன் கண்ணாடியில் பார்த்துட்டு ஏய் அதுங்க பாருங்கள் என்ன ஓடி வருது. இதெல்லாம் என்ன ஒரு திமிர்த்தானே இது, சொல்லுங்க சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க மனைவி வந்து விருப்பப்பட்டதாகவும், இது வந்து அங்கே எத்தனையோ பேர் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான இந்த பொருட்கள்லாம் தேவைப்படும், அதனால நம்ம போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்லையா? மன்னிப்பு கேட்டார் இல்லை, வீடியோ எடுத்தானா அது தவறுதான் அப்படின்னு தெரியுது இல்லையா உனக்கு? மன்னிப்பு கேட்கறேன் நாய், வீடியோவை எடுத்தியா நீ சொல்லுமா? எடுக்கல வீடியோ எடுக்கல. ஏன் எடுக்கல? அந்த வருமானம் வரணுன்றது தானே உனக்கு. நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணேன், ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வரணும், அந்த வீடியோ வந்து ப்ரமோட் ஆகிட்டே இருக்கணும். நீ மன்னிப்பு கேட்ட புறம்போக்கு நீ வீடியோவை எடுத்துருந்துன்னா உன்னை ஏற்றுக்கலாம். நான் வீடியோ இன்னும் எடுக்கல. ஏன் எடுக்கல? அதே மாதிரி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அதில் வைக்கிறாங்க. வீடியோ அந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காரு, அதே டைட்டில் வச்சு 2 வீடியோ போட்டிருக்காரு, அதே மாதிரியான தம்ப்நெயில் வச்சு போட்டிருக்காரு. அவரே சொல்லாதடா நீ, அவனே சொல்லு. அவன்லாம் வந்து அந்த பன்மை, அதாவது கண்ணியமான வார்த்தைகள் கொண்டு அடைக்கிறதுக்கு தகுதியற்ற நாய். அது நீ அவர் இவருன்னு சொன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ அதை வந்து இந்த வீடியோன்னு நினைச்சு 2 வீடியோ சேர்த்து பார்த்துருவாங்க, அப்போ அதுல வியூஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. இதுல இன்னும் இவ்வளவு தூரம் திட்டியும் மற்ற வீடியோஸ்க்கும் அதே டைட்டிலையும் அதே மாதிரியான தம்ப்நெயில்ஸையும் வைக்கிறாரு அப்படின்னா, அப்போ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி மற்ற எந்த வீடியோன்னு தெரியாம மக்கள் வந்து பார்க்க போய் வேற ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அதுலயும் வந்து வியூஸ் ஏறும் அப்படின்றத அப்படி யோசிச்சிருக்காரு. நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக நீ வந்து 50 ரூபா கவர்ல போட்டு அந்த ஏழை மக்களை வந்து அசிங்கப்படுத்துறது எந்த விதமான நெறி, எந்த விதமான செயல் இது சொல்லுங்க? இழிவான செயலாக பார்க்குறேம்மா நான். உண்மையிலே இழிவான செயல் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் ஜக்காத்தையும் அந்த சதக்கான்ற தானத்தையும் அந்த பித்ரா என்ற இது வந்து ஒரு அத்தனை பேர் வழங்குறாங்க. எல்லாருமே வந்து வழங்குறாங்க. அதுவும் தொழுகைக்கு முன்னாடி அந்த ரம்ஜான் பக்ரீத் தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி வழங்கிட்டு தான் தொழுகைக்கே போவோம். ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அதாவது குரானில் வந்து தெளிவாக வசமே இருக்குது. என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து தானம் செய்வதே இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாமல் செய்யுங்கன்னு இருக்குது. அதே நேரத்தில் தெரிஞ்சு தானம் செய்ய சொல்லியிருக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன சொன்னீங்கன்னா, தெரியாமல் செய்கிறது ஒரு விதம், தெரிஞ்சு ஏன் செய்யணும்னா அடுத்தவனுக்கு வந்து நம்மளும் செய்யணும்னு தூண்டுதல் இருக்குது. புரியுதுங்களா? அது ரெண்டுமே எண்ணத்தின் அடிப்படையில் தான். என்னுடைய எண்ணம் வந்து என்னன்னா, நாம் செய்கிறோம், அவனுக்கு யாருக்கும் தெரியாமல் செய்வோம் அப்படின்றது ஒன்று. நாம் செய்கிறோம், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு தூண்டுவாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த நாய் இது ரெண்டுத்தையும் மீறி நடந்துக்கிட்டான். அங்கே அந்த காரில் நீ காரை விட்டு இறங்கி அந்த மக்கள் வந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு கொடு. ஏய் காரை கையெடு என் பொண்டாட்டியை கையை பிடிச்சிட்டாங்க, உன் பொண்டாட்டி ஏன்டா நீ கூட்டு போன நான் கேட்குறேன். அதுதான் சார். இப்போ வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு இல்லையா, இதையொட்டி இவ்வளோ விமர்சனங்கள் அவர் மேலே வந்து அவ்வளோ பேர் திட்டுறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய சில ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு சில கருத்துக்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக, இந்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் நான் சொல்கிறேன், அதுக்கு உங்களுடைய வியூஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நார்மலாக சாமானிய மக்களுமே வந்து இறங்கி போயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது வாங்குறவர் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோவம் வராதா? யாராக இருந்தாலும் கையை எடுங்க, கையை பிடிக்காதீங்க, இழுக்காதீங்க அப்படின்னு சொல்ல தானே செய்வாங்க. இது என்னமோ இவரை மட்டும் சொல்றாங்க, இர்ஃபானுங்கிறதுனாலே திட்டுறாங்க அப்படி சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீ தானம் பண்ணுன்னு போயிட்டேன், காரை ஒரு இடத்த நிப்பாட்டு, வெளியே வந்து நின்று மக்கள் தண்டாவங்களும். ஏமா நீங்கள் நல்லா ஒரு யோசனை பண்ணி பாருங்க. நீ கொடுக்குற ஒரு 50-100 ரூபாய்க்காக வந்து அந்த வெக்கத்தெல்லாம் விட்டு வந்து உங்ககிட்ட கையேந்தி நிற்கிறாங்கன்னும் போது அவங்க எந்த அளவுக்கு அந்த பணம் அவங்களுக்கு தேவையாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். இருக்கா இல்லைங்களா?
மனைவியோட கையை பிடிச்சி இழுக்கும் போது யாருமே கோவப்பட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்களே. அதுதான் நீ கீழே இறங்காம நீ கார்ல பெரிய லாட் லபக்கு மாதிரி கார்ல ஏன்டா உட்காந்துருந்தேன்? நான் கேக்குறேன், கார்ல ஏன் உட்காந்து இருக்க நீ? நானும் கார்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்க விட்டு அப்போ 4-5 கேமராமேன் இருப்பாங்களா இல்லையாங்க? அப்ப நாதாரி நீ 4-5 கேமராமேனை தூக்கிட்டு போற பொறுக்கி நீ ஒரு 4-5 பேர் ஒரு போய் நீ ஒரு பாதுகாப்பு கூட்டு போய் இருக்க வேண்டியதானே? கேமரா வச்சு வீடியோ எடுக்கணும்ன்றதுனாலதான் அவர் காரை விட்டு இறங்கல அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வேற கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரா காரை விட்டு கீழே இறங்கிட்டாரு அப்படின்றப்போ அவரை இப்ப தேடி கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்து அப்புறம் அதுக்கு யாரு பதில் சொல்றது? அப்போ ஒரு நெருக்கடி தேவையில்லாம உண்டாகும் அப்படின்றாங்களே. இல்லை, நீ என்ன கூட்டம் வரும்? என்ன பெரிய விஜய், அஜித் போன்ற பெரிய பெரிய ஹீரோவா? என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. யாருமா நீ யாரா நீ பொறுக்கி? யார் நீ? பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு புறம்போக்கு நீ. உன்னை கண்டா பெரிய கூட்டம் என்ன வந்து நீ காசு அந்த ஏதோ இது தர்மம் பண்ண போற வந்து போது ஏழை மக்களுடைய மனநிலை அப்படின்னா, கொடுக்குறேன்னா சந்தோஷமா, அடிக்கிறேன்னா பயமா. கொடுக்குறேன்னும் போது ஓடி வராங்கம்மா. அந்த ஓடி வரக்கூடிய மக்களை எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு அந்த நீ இஸ்லாமிய ஒரு மனிதாபிமானத்தோட மாசம் நீ செயல்பட்டுருக்கணுமா இல்லையா? ஒரு மனிதாபிமானத்தோட இறங்கி இருமா, எல்லாருக்கும் நாங்கள் தரங்குமா, அதுக்கு தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கோமா, வரட்டும், அசிங்கமா பண்ணாத, கைய விடாத. அதான் சொல்றேன். நீ வந்து சும்மா ஒரு 10-50 பேருக்கு கவரை போட்டுட்டு நீ சீன் போட ஏன் வந்தாப்பா? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏழைகளா இல்லை போற இடத்துலலாம் இருக்காங்கம்மா. அதுக்குதான் சார் இப்போ பள்ளிவாசல் நீ தொழுகி போட்டு வெளியே வந்தோன்னா 50 பேர் நிக்கிறாங்கம்மா. அந்த 50 பேர் கொடுத்துருந்தா போதும் இல்லையா? உதாரணம் சொல்றேன். அப்ப நீ கொஞ்சமா எடுத்துட்டு போயிருக்க கொடுக்கணும்னு, பெரிய கூட்டம் வந்துச்சு அப்படிதான் நீ சொல்ற. அப்போ நீ ஏன் அப்படி ஒரு பொது வெளியில போன காரை எடுத்துட்டு வந்தாவா? நான் என்ன சொல்றேன், கார் எடுத்துட்டு வந்தாவா 2-3 வீடியோ கேமரா எடுத்துட்டு போனா 10 இல்லை 20 பேர் வரதான் செய்யும். வருவானா இல்லையா? ஏதோ உலகத்திலே இந்த நாதாரி மட்டும்தான் ஏதோ தர்மம் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கான் பாரு இந்த ரம்ஜான் மாசத்துல. இதுதான் இவனை செருப்பால் அடிக்கணும்னு சொல்றேன். இவனை ஆதரிக்கிறான்னு சொன்னா அவன் மனுஷனாவே இருக்க முடியாது. அவன் இது போன்ற செயலை ஆதரிக்கிறான் பாருங்க. எவனான்னு தான் நான் சொல்றேன். அவன் எந்த பொறுக்கும் அவன் மனிதாபிமானமற்ற ஒரு மிருகத்தனமான செயலாக தான் இருந்திருப்பான். அதுதான் இப்போ அதே மாதிரி ஒருமையில வந்து சொல்றாரு, அங்க அங்க 2 நிக்குது பாரு அப்படின்ற மாதிரி 2 சொல்லி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது அவருடைய ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பேசு வழக்கு இருக்கும், அதனால அப்படி சொல்லியிருப்பாரு இப்படி சொல்றாங்க இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? எப்படி நம்ம பாக்குறது இந்த மாதிரி? டென்ஷன் ஆகாத. நான் என்ன சொல்றேன், அதுங்க இதுங்கன்றது அது இன்னும் மிருகமா. இந்த ஆடு வருது, இந்த நாய் வருது, அதாவது பின்னாடி அது ஒன்று வருது பாரு, இது ஒன்று வருது பாரு, வராங்க, இது போறாங்க. நீ சென்னைக்காரன் கூட இல்லை, எனக்கு நல்லா தெரியும். சென்னைக்காரனா இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம், இந்த பன்மை ஒருமை தெரியாது அவங்களுக்கு. பழைய சென்னைக்காரன் வா போன்னுடுவான். இப்போ நீ நெல்லை மாவட்டத்துக்காரி என்னைக்காவது வா போன்னு பேசிக்க மாட்டேன். ஆனா நீ வா போன்னு பேசணுன்னு வச்சுக்கலாம், அப்ப நான் என்ன நினைச்சுக்கேன், திமிர் பிடிச்சி பேசுறதுன்னு தான் நினைப்பேன். உண்மையா இல்லையா? அதுதான். ஏன்னா பன்மைத்துவத்தோடு அழைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு. மனிதன் வந்து நேசிக்கணும். அதை ஏற்கு நீங்க என்ன சொன்னா வழக்கு சொல்லு, அதனால அவர் சொல்லிட்டாருன்ற மாதிரி. உண்மையிலே அவங்க கமெண்ட் பண்ணாங்களா இல்ல வந்து சுவேதா வந்து அவருக்கு சப்போர்ட்டா இந்த கருத்து வைக்கதான் எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்றேன். இந்த மாதிரி நான் சில பேர்கிட்ட நேர்காணல் எடுக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க. அததான் நான் சொல்றேன். சில பேருடைய நீங்க வழக்கு சொல்லு அப்படி இருக்கு, வா போன்னு சொல்றது வந்து இருக்கு, வா போ நில்லு அப்படின்னு. பெரும்பாலும் ஸ்டேஷன் எல்லாம் போய் பாருங்க, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டான். அதாவது நம்ம புகார் கொடுக்க போனாலும் சரி, என்ன இங்க நிக்கிற, போ வெளியே அப்படின்னுவான், வா உட்காரு இப்படிதான் சொல்லுவான். வாங்கன்னு சொல்ல அந்த இங்கன்னு போட மாட்டாங்க. தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க போலீஸ் சென்னையில் வந்திருந்தாலும் அப்படிதான் பேசுவானுங்க. தென் மாவட்டத்துக்கார போலீஸ்காரங்க சென்னையில் வந்திருந்தாலும் வாங்க என்ன விஷயம்னு கேட்க மாட்டான் பாருங்க. நீங்க ஸ்டேஷன்ல போனா அது வந்து இங்க ஸ்டேஷன் விஷயம் வேற. ஆனா இங்க வந்து எப்படின்னா அந்த பன்மை தன்மையான சொல்ல வந்து சொல்லாடல வந்து பாத்தீங்க சொன்னா, இப்ப இந்த இருப்பான்னு சொல்றோம் பாத்தீங்களா, உதயநிதிங்கிற உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்திய, அப்ப இதே மாதிரி வார்த்தைகளை சொல்லாடல பயன்படுத்திட்டோம். கனிமொழி கிட்ட உட்காந்து பேசும்போது பண்ணிருக்கலாமே. நீ எதாவது பிஏபி விவிஐபி கிட்ட எல்லாம் பண்ண இல்லையா, அப்பெல்லாம் பண்ணிருக்கலாமே. அப்ப பண்ணல, அப்ப பொத்தி மூட்டி தானே இருந்தேன். அப்போ உனக்கு தெரியும், தெரிஞ்சு இருந்துட்டு அந்த மனுஷனை பார்த்து நீ கேவலமா நடந்துக்கிட்ட பார்த்தீங்களா, இதுக்கே
சாணியில முக்கிய செருப்பால் அடிக்கணும் அந்த நாயை. ஓகே, இப்போ பின்னாடி அவரை வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சில மக்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க இல்லையா, அந்த மக்கள் மேல சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில மக்கள் வந்து ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு யாருக்காவது தானம் செய்யணும் அப்படின்னு போகும்போது ஒரு 10 பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு போனாலே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, வந்து பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து சாதாரண எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அதே தானே இவருக்கும் நடந்திருக்கு. அப்படி ஓடி வந்து வாங்கக்கூடியவங்க வேலைக்கு போக வேண்டியதானே, இப்படி சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க கரெக்டு தான் நீங்க சொல்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து தானம் பண்றேன்னு சொல்லும்போது 4 இல்லை 10 பேர் ஒன்று கூடுவாங்க, வந்து எனக்கு கூட உனக்கு கூடுன்னு சொல்லி கேட்குறாங்க. கோயிலில் பிரசாதம் வாங்குறதுக்கு கூட லைன்ல நின்று வாங்குறதுல எல்லாமே நம்ம காலகாலமா பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம் தான். ஆனா யாரும் வீடியோ எடுத்து இப்படி போடல. இல்லை கண்டிப்பா. ஆனா நீ வீடியோ எடுத்து போட்ட இல்லையா, அதனால தான் உனக்கு இந்த கேள்வி நாங்க வைக்கிறோம். நீ யாருமே இல்லை, இர்ஃபானுக்கு மட்டும் இப்படி நடந்ததா, எல்லாருக்கும் இப்படி நடந்தது உண்மைதான். கொரோனா நேரத்தில் நம்ம சோறு கீறு அவங்களுக்கு உண்டான நிவாரண பொருட்களை எடுத்துடும் போது நான் முண்டி அடிச்சுட்டு வந்து வாங்குறது, மழை வெள்ளத்தின் நேரத்தில் வந்து நம்ம வந்து சோறு உட்பட நிவாரண பொருட்களை எடுத்துடும் போது பொதுமக்கள் வந்து சூழ்ந்துட்டு நம்மகிட்ட, இது எல்லாமே நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருமே வீடியோ எடுத்து போடலையே பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்ல. நீ தானே போட்ட இதை, புரிதா உனக்கு? நீ தான் போட்ட. அதுவும் அந்த புனித ரம்ஜான் மாசத்துல நான் தர்மம் பண்றேன்னு சொல்ற, இதுதான் உன்னை சேர்ப்பேன். ஏன்னா இது போன்ற தர்மங்கள் இஸ்லாமியர்கள் அவ்வளோ பண்றாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் பண்ணியிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன், சென்னையில மட்டுமே சொல்றேன். தானம் பண்ணிட்டு அந்த தானத்தை ஒரு கண்டென்ட்டா வீடியோவா போட்டு அந்த தானம் பண்ணதுல காசை அப்படியே வந்து இதுல வீடியோவில் எடுத்துக்கலாம், அப்ப எப்படி அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் இருக்கிறாரு. அப்போ இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்க. அதுதான் சார். இப்போ இந்த வீடியோ வந்து போடுறாரு, இந்த எடிட்டிங் மூலமா அந்த ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே இந்த ப்ரோமோவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பா நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சே அவர் போடுறாரு. இதுவே வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணது. அவன் பப்ளிசிட்டி தான், காசுக்காக தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவான், ஃபர்ஸ்ட் அவன் வீடியோ தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சான், பார்த்தேன். அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து ஏதோ யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான், வீடியோ காலில் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி அக்கா உட்காந்துக்கிட்டு வீட்டில் எப்படி இருப்பாங்க, வெளியிடும் போது அந்த இதை போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கு. இவன் டக்குன்னு திரும்பி வந்து தலையில் துணியை போடு, இவன் என்ன சொல்கிறான், தலையில் துணியை போடு. அதுக்கு எதுனா சில பேர் 4 பேர் வந்து கமாண்டில் திட்டுவானுங்க பாரு. சரி, நீ தலையில் துண்டு போடுன்னு சொல்கிற உன் தங்கச்சியா அக்காவை யார், அப்போ கல்யாணம் ஆகலை, அப்போ சரி, அதைய வீடியோ வந்து நீ வந்து எடிட் பண்ணி யூடியூப்பில் போடணுமா இல்லை? நீ அதே அப்படியே போகிறேன்னு சொன்னால் அப்போ என்ன, இதெல்லாம் வியூவர்ஸை கூட்டுறதுக்காக இவர் பண்ணுற ஒரு விதமான, புரியுதா உனக்கு? புரியுதாடா உனக்கு? வியூவர்ஸை கூப்பிட்றதுக்காக, சப்ஸ்கிரைபை அதிகப்படுத்துறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ ஏன் இப்படி கீழே இவ்வளோ அசிங்கமா இறங்குறேன்? அதான் சார், அந்த இப்போ வந்து இவ்வளோ நாட்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இர்ஃபான் அவர்களுடைய ஆரம்ப கட்ட நாட்கள்ல இருந்து இர்ஃபான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்குமே வந்து அவருடைய குழந்தையுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவியினுடைய பிரசவத்தின் போது எடுத்த வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவரை தான் வந்து திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவருடைய மனைவியுமே வந்து சேர்த்து அவரையுமே வந்து எல்லாருமே அவளையும் செருப்பால் அடிக்கணும். அவள் சிரிப்பு பார்த்தீங்களா? ஏன்டா ஒரு 50-100 ரூபாய் வாங்குறது அந்த மக்கள் ஓடி வராங்க, அவங்கள பார்த்து நீ அடிக்க அந்த அரட்டை லூட்டி இருக்கு பார்த்தியா, அதை வீடியோ ஆக்கி நீ வச்சு அது பொதுமக்கள் பார்த்துட்டு என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அவளையும் சேர்த்து செருப்பால் அடிக்கணும். அவன் பொறுக்கின்னா இது பெரும் பொறுக்கியா இருக்குது. நான் அப்படிதான் சொல்றேன் நான். ஏன்னா சரி, அந்த நாய் தான் அப்படி பண்றான், ஏங்க சும்மா இருங்க, அப்படி பேசாதீங்க, அமைதியா இருங்க, அவங்க பாவம் வறுமையில் வராங்க, இருங்க நம்ம கீழே இறங்கி கொடுப்போம். இந்த நாயாச்சும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த பொறுக்கி தான் வீடியோவுக்காக அடிக்கடி கையிலெல்லாம் கீரல் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாவட்டன்ற நான் அப்படி கையில கீரல் விழுந்துருக்கேன். கீரல் விழுந்தா நீங்க ஏன் கண்ணாடி இறக்கி விட்டுட்டு இப்படி கொடுக்குற, எனக்கு கூட உனக்கு கொடுன்னு சொல்லும் போது வரதான் செய்யும். என்ன மாதிரி ஆள் அங்கே நின்றுதுன்னா அந்த நாய் அந்த பொறுக்கியும் அந்த பொறுக்கி பொண்டாட்டியும் கையை பிடிச்சி இழுத்து வெளியே காரை விட்டு இழுத்து விட்டு 2 குத்து ஊத்திருப்பேன் நான். ஒன்று தர்மம் ஒழுங்கா கூடு, என்னடா மயில் கேமரான்னு சொல்லி கேமராலாம் அடிச்சு உடைச்சிருக்கணும் அந்த நாயை. ஓகே, ஆனா இந்த மாதிரியான போக்கு அப்படின்றது இணையதளத்துல வந்து இப்போ நிறையவே இல்லைம்மா. இந்த மாதிரி போக்குகளை வந்து நம்ம கண்டிக்காம கடந்து போயிட்டு ஏதோ அவன் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டோம்னு சொன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இது வந்து வளர்ந்துகிட்டே போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஏழை செல்வந்தர் பணக்காரன் நடுத்தரவர்கள் எல்லாமே கலந்ததுதான் ஒரு சமூகமா இருக்கு. ஏழைகள் மட்டும் உள்ள சமூகம் இல்லை, பணக்காரர்கள் மட்டும் உள்ள சமூகம் இல்லை, நடுத்தர மக்கள் மட்டும் உள்ள சமூகம் இல்லை, எல்லாம் கலந்தது தான் சமூகம். அப்படிங்கும்போது இந்த சமூகத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கா 4 பேருக்கு கொடுக்கணும்.
இதுதான் எல்லா மறைகளும் சொல்லுது, எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. அந்த அடிப்படையில் நீ கொடுக்குறேன்னு சொன்னால் அதை ஒழுங்காக கொடு, அதை விளம்பரப்படுத்தி அதை அந்த அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய அந்த மக்களை வந்து நீ ஒரு இப்படி பயண கைதிகளை பயன்படுத்தி பொருளை ஈட்டுற மாதிரி நீ அந்த மக்களை வந்து பயண கைதியாக வச்சுக்க, பயன்படுத்தாதன்றது. அதுதான் நான் அவனுடைய. ஓகே சார், இர்ஃபான் அவர்களை தொடர்ந்து அவர் மேலே வந்த சர்ச்சைகளாக இருக்கட்டும், அவர் மேலே வந்த குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக எங்ககிட்ட பதில் சொன்னது. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து என்ன சொன்னால் தமிழக அரசு ஒன்று ஊக்குவிக்குது. இல்லைன்னு சொன்னால் அவனை வந்து அந்த பாலினத்தை வெளிப்படுத்தும் போது அந்த நாயை அடித்து 2 நாள் ஜெயிலில் வச்சுருந்தான்னா அவன் திருந்திருப்பான். அப்படியும் இல்லாமல் அந்த தொப்புள் கொடி கட் பண்ணதுக்காக அவனை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் ஒரு 2 நாள் வச்சுருந்தா அவன் தெரிஞ்சிருப்பான். இல்லை தன்னுடைய கார் ஓட்டி ஒரு வயசான பெண்மணியை சாகடிச்சான், அப்பயாவது ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தான்னா தெரிஞ்சிருப்பான். திமுக வந்து அவனை காப்பாற்றுது. இது வந்து தவறான முன்னுதாரணம். அவ்வளோதான் என்னுடைய கடைசி. ஓகே சார், இர்ஃபான் அவர்களை தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டுகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.